ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நெட்டில் அதிகமாக உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலங்க என்னால் மூளை பிரச்சனை கஷ்டமாக இருக்குதுங்க. அதான் இந்த தலை தாங்க. இதுவும் தயிரும் போட்டு குடித்தோம்னு வைங்க, என்னடா ஒட்டி கிடக்குதுங்க வருங்க. இதான் துத்தி இலைங்க. இந்த தலையுமா தயிர் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு, போட்டு அரைச்சிட்டு வந்து குடித்தோம்னு வைங்க சரியாயிருங்க. சாயங்காலத்துக்குள்ளார கொஞ்சம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு 3 தடவை குடித்தோம்னா ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. எந்திரிச்சு போய் குடிக்கிறதுக்கு எனக்கு இருங்க, அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இதுக்கு போனதே இல்லைங்க. மெடிக்கலில் வாங்கி போடுவேன், கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், அப்புறம் மறுபடியும் பாத்ரூம் போனால் மறுபடியும் வலிக்கும். ஆனால் இது குடித்தோம்னு வைங்க நம்மளுக்கு வலியே இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் வலி நிற்கிறதுக்கு. அப்புறம் நின்றுச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த மறுபடியும் ஒரு 2-3 தடவை அரைச்சி குடித்தோம்னு வைங்க ஒரு வாரத்துக்குள்ளார. இன்றைக்கி குடித்தேன்னா நாளான்னைக்கு கொஞ்சம் ஒரு டம்ளரு அப்படி குடித்தோம்னு வைங்க அப்புறம் சரியாயிடுச்சுன்னா 6 மாதத்துக்கு இந்த தொந்தரவே இருக்காதுங்க. ஆனால் நான் எனக்கு இடையிலையே 6 மாதத்துக்குள்ளாரையே மாதத்துக்கு ஒரு தடவை கூட அரைச்சி குடித்தோம்னா இது எப்பவுமே வராமல் இருக்குது. நல்லாயிடுச்சுன்னா விட்டுறது. அப்புறம் நம்ம ரொம்ப அதிகமாக உட்காந்து வைக்கிறனால தாங்க எனக்கு திருப்பி வருது, இல்லைன்னா வரவே வராது. சரியாயிடுச்சுன்னா விட்டுருவோம், நம்மளுக்கு சரியாயிடும். ஆனால் நம்ம எந்நேர உட்காந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம்லங்க. சூடு, வெயில் வேறு, ரொம்ப வெயில் அதிகம். இதெல்லாம் பீஸெல்லாம் தைச்சி போட்டிருக்குறேங்க. எல்லாம் பிசுறு வெட்டணும். வெட்டிட்டு தான் சேரெல்லாம் வீடு பிசுறு வெட்டும் போது இந்த குப்பையிலெல்லாம் கூட்டி அள்ளிட்டு உக்காந்து எல்லாம் பிசுறு வெட்டி பஸ்ஸில் வச்சு விடணுங்க. ஒரு ஆள் வெட்டி கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கே வெட்டி கொடுக்குறக்கு ஆள் இருக்குதுங்க. அந்த மூலையில் டிவி கிட்ட கிடக்குதுங்க, அது மட்டும் தைச்சேன்னா முடிஞ்சுதுங்க. அப்புறமா பிசுறு வெட்டி கட்டிட்டோம்னா இப்போ வரைக்கும் டஜன் எதுவும் இல்லை. நீ அந்த அண்ணன் கொடுத்தாங்கன்னா தான் வாங்கி தைக்கணுங்க. என்னாலேயே முடியலைங்க. ஒரு வாரமாக கஷ்டமாக இருக்குது. அப்படியே உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பசங்களாம் வெட்டி கொடுத்தா அவங்க வேறு நீ எங்கேயோ கிளம்புறாங்களாமாங்க, சினிமாவுக்கு போவாங்களாட்டிருக்குதுங்க. வடை வேறு வாங்கிட்டு வந்து அந்த பையன் சாப்பிட்டேன். உட்காந்து தைக்கலாங்க. வா சாமி முடியலைங்க. செடிக்கு உடையாக இருக்குது, கொஞ்சம் ஜில்லு நிற்குது வைங்களேன். தயிர் கொஞ்சம் இதாக இருக்க முடியாது. அந்த செடி வேணால் காமிக்கிறேங்க. நான் இது குடித்தோம்னாலே நல்லா இருக்குங்க. கசப்பெல்லாம் இருக்காதுங்க குடிக்கிறதுக்கு. கசப்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. நான் உப்பு எதுவுமே வரதில்ல, வெறும் தயிர் இந்த தலை குடிச்சிட்டோம் பாருங்க. லேசாக வலிக்கும் போதே குடிச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குங்க. ஒரு வாரமாக அது வெயிலுக்கு பூரா இந்த செடியிலேயே காணுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு செடி இருந்தது, அது சின்ன செடியாக இருந்தது. பொறிச்சிட்டு குடிச்சிருக்கிறேங்க. நீ சாயங்காலத்துக்குள்ளே அப்படியே மெதுவாக வலி குறைஞ்சிடும், அப்புறம் வலியே இருக்காதுங்க. அப்புறம் நம்ம பார்ப்போம், நாளான்னைக்கு ஒரு டம்ளர் அரைச்சி குடிப்போம். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து கொஞ்சம் குடிப்போம். குடித்தோம்னா சரியாயிருங்க. அப்புறம் நீ மாதம் கொஞ்சம் ஒரு தடவையாவது போட்டு குடித்தோம்னா திருப்பி அந்த வலியே வராதுங்க. தைக்கவே முடியலைங்க உட்காந்து என்னால். அப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, தைச்சி தான் ஆகும். நம்மளுக்கு யார் ஒத்தாசை பண்ணுறா. தைச்சிட்டு நீ உட்காந்து பிசுறு வெட்டி, ஏன்னா இந்த 10-20 நாளாகவே ஒரு மாதமாகவே ஓய்வே இல்லைங்க எனக்கு. வேலை வந்ததுலேருந்து வீட்லேயும் வேலை செய்யணும், தைக்கிற வேலையும் செய்யணும், சுத்தமாகவே முடியல. என்ன பண்ணுறது, நம்ம தைச்சி தான் ஆகணுங்க. இவங்கெல்லாம் சரி நம்ம உனக்கு வேணும்னா காசு வேணால் நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா நம்ம நிறுத்தலாம். யார் வாயிலையுமே வரமாட்டேங்கிறீங்களா. சிமியாவை பார்க்கலாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு நானே பார்க்கலீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா
என்னவாச்சு? பால் ஊற்றி வச்சுருக்குது, உள்ளே கொண்டு போய் வச்சு குட்டி ஊற தட்டி விட்டு துணி ஈரமாயிடுச்சுன்னு அதை எடுத்து போட்டு வேறு சீலை போட்டுட்ருக்குறேங்க, ஈரமாக இருக்குதுன்னு. ஏய் மியா, என்ன ஏம்பல ஏப்ல என்னப்ல குட்டி? குட்டி மியாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குட்டி மியாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் தம்பி? நீதான் அப்படியே சொன்னி என்னமோ வேறு மியா பியா சியா. ஏய் குட்டி மியா இங்கே வாருமா, எடியே இந்த பெரிய ஆளு வாடி. குட்டி மியா, உன் பேர் என்னம்மா? இங்கே இவளுங்க கொஞ்சம் கண்ணு முடிச்சிட்டா அழகு பிள்ளை. ம் சரி போ, அம்மாட்ட போ. இந்தா இவ தூங்கிட்டு இருக்கிறான் நல்லா. இவ தான் நல்லா கண்ணு முடிச்சா திருவண்டு. குட்டிமியா, ஏ குட்டிமியா, அம்மா இங்க. சரி 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 சரி. என்னடி நடி தங்க பிள்ளை? வேற என்ன தங்க பிள்ளைன்னு வைக்கலாமா டீச்சர்லாம்? யாரு யார் யார்? இந்த அங்கே அம்மா பாரு, அம்மா அம்மா இல்லையாம்மா? என்னம்மா? இந்த இவ தான் அந்த குட்டி, அந்த அவள் என்ன பெருசாக இருப்பாள் கொஞ்சம் கண்ணு முழிச்சு படுத்து பார்க்குற ஒரு குட்டி. நல்லா முழிக்கிற, முக்கால்வாசி முழிச்சிட்டா. இந்த குட்டி ஒரு கண்ணு. இவ அவங்க அம்மாவுக்கு நீவி விடுறாளா? இவளுக்கு சரியில்லான்னு பார்த்து அவங்க அம்மா கையை குறுக்குருக்குது. தங்கப்பிள்ள, குட்டிமியா, நீ தான் குட்டிமியா மாதிரியே இருக்கிறாங்க பாருங்க. அம்மா கறியும் மகளும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எங்கேயோ ஏறதுக்கு பார்க்குறா, மேலே பொட்டிக்கு வேலை வந்து வெளியில் வரணும்னு பார்க்குறா, அவங்க அம்மா விட மாட்டேங்கிறா. எங்கே போகிறம்மா? குட்டிமியா, கருவண்டு, இங்கே என்னென்ன வாழை வருதுக்கிட்டு ரோடில் இருந்துக்கிட்டு. ஏம்மா குளிக்க வைக்கலாமா என்னன்னு தெரியலையே உங்களையெல்லாம். குளிர் பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? குளிக்க வச்சு. ஏம்மா குட்டிமியா, குளிக்க வைக்கலாமாமியா? நீயே குளிக்க வச்சா ஓடுவ. உன் பிள்ளைகளை குளிக்க வைக்கலாமா? சரி பாய் சொல்லு குட்டிமியா. கையை நீட்டிட்டா. பாய் பாய். போன ஆஃப் பண்ணிட்டு நீ பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சுது. தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள, அம்மாவுக்கும் சரி இருக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையும் குளிக்க வைக்கிறவன். வேணாம் குட்டி பாப்பாலாம் கொஞ்சம் பெருசாகுது.